நீங்க பெண்கள் மீதான பாலியல் கொடுமையா இருக்கட்டும், பெண்கள் மீதான சித்திரவதைகளா இருக்கட்டும், இல்ல இங்க நடக்கக்கூடிய கொலைகளா இருக்கட்டும், கொள்ளையா இருக்கட்டும், எது நடந்தாலும் அவங்கள நீங்க கூட்டு வச்சு காவல்துறை விசாரிக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க கஞ்சா போதையில இருந்தாங்க அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. தமிழ்நாட்டுல இந்த அளவுக்கு கஞ்சா உழவ வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பள்ளிக்கூட மாணவனோட பையில போய் கஞ்சா பொட்டலம் இருக்கான்னு பரிசோதிக்கணும்ன்ற ஒரு நிலைமைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கோம்னா இது எவ்வளவு ஒரு கொடிய சூழ்நிலையை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத மக்கள் புரிந்து கொள்ளணும். ஒரு காலத்துல ஒரு நேரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா காவல்துறை மீது ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு காவல்துறை கைது பண்ணா காவல்துறை அடிக்கிறாங்க. பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த சாமானிய பெண்களா இருக்கிற எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதே பெண் காவலர் நினைக்கிறோம். அந்த பெண் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு மோசமான சூழ்நிலையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டுக்கும் கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கூடுதலா இருக்கு. கடந்த ஆண்டுக்கும் இந்த ஆண்டுக்குமே 70,000த்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் கூடுதலாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இது பதிவு செய்யறதுனே இவ்வளவு இருக்கு அப்படின்னா கிராமத்துல பஞ்சாயத்துல பைசல் பண்றது, வெக்கத்துக்கு மானத்துக்கு பயந்துகிட்டு வெளியில சொல்லாம இருக்கிறதுன்னு பல்வேறு நடவடிக்கைகள் போய்கொண்டே இருக்கு. இது அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கி இருக்கணும். இந்த சட்டத்தை கடுமையானதாக மாத்தி இருக்கணும். இதுல பெண் மீது கை வைத்தாலோ அல்லது இந்த மாதிரி சமூக சீர்கேடுகள் நடந்தாலோ இந்த கஞ்சா பரவல், போதை பரவலை தடுப்பதற்காக இளைஞர்களுக்கு இந்த போதை வெறி எங்கிருந்து வருது அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழும்புது. எங்க நீங்க தொட்டாலும் சரி. ஏன் நாகப்பட்டினத்துல நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சூழ்நிலை இருந்துச்சா? எங்கேயாவது ஒரு மூலையில ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இடங்களே சொல்றாங்க இங்க போனா கிடைக்கும் அப்படின்னு. ஒரு கல்லூரி மாணவன் ஒரு பையன் சொல்றான் அப்படின்னா இப்ப எந்த அளவுக்கு மலிந்து கிடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது வன்மையான கண்டனத்துக்குரியது. இது ஆண்ட நிர்வாகம் இது கண்டிப்பாக ஒரு போர்க்கால அடிப்படையில மிகச்சிறந்த கவனத்துக்கு எடுத்து தன்னுடைய தனிப்பட்ட பார்வையில் எடுத்து முதலமைச்சர் அவர்கள் செய்திருக்கணும். அது செய்ய தவறியதுனாலதான் இது போன்ற கொலைகள், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கு.